மர்மதேசம். புவனம் 14 புல் பூண்டதில் கோடி மனிதமிதில் உச்சம் சாத்திரம் இதற்கேயாம் புனிதம் அவற்றுள் புதிரது ரேகை சாத்திரம் வரியது வாழ்வதைக் காட்டுவதாம் அரியது இக்கலை அண்டமிதில் கரிமுகன் அடிபேணி உரைப்பனே அதை தீந்தமிழில். வணக்கம் இல்லைங்க, வந்து நேரமாச்சா? முருகா முருகா, நீங்க எதுக்கு இருக்கட்டும். சரி சரி சரி, என்ன செய்தி? காலங்கத்தால வந்திருக்க, நம்ம கொட்டாயில ஏதாவது பிரச்சனையா? இல்ல முதலாளி, முக்கியமான விஷயமா உங்களை பாக்குறதுக்கு. ஏய் முருகா, அட நீ சொல்ல வந்தது சொல்லு. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை. ஏய் இளநீ எங்கடா? முதலாளி விசிறி எங்க? முதலாளி வீசு. டேய் நம்ம லிங்கத்துக்கு இளநீ விடுறா. இல்ல முதலாளி, காலங்காத்தால இளநீ குடிச்சு எனக்கு பழக்கம் இல்ல. எப்பவும் டீ தான். சரி விடு. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே வெறும் வயத்துல இளநீ குடிச்சு தான் பழக்கம். எங்க அப்புச்சி இவ்வளவு பெரிய வெள்ளிச்சம்புல இளநீ குடிப்பாங்க. அந்த அழகை பார்க்கறதுக்குன்னே எங்க வீட்டு வாசல்ல காரக்குடி சனங்க பூரா காத்து கிடப்பாங்க. அந்த வெள்ளிச்சம்பை இப்போ வித்தாலும் ஒரு தென்னந்தோப்பையே வாங்கி போடலாம். அதெல்லாம் போச்சு. பிறகு ஓன் சொல்லி என்ன? அட்வான்ஸா ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும் முதலாளி. எதுக்கு? நடக்கிறது மார்கழி மாசம். சரி, பழைய சாமி படங்கள்லாம் நல்லா ஓடும். அதுல 1-2 எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணு. பணம் லிங்கா, நம்ம தியேட்டர்ல நீ ஆபரேட்டர் வேலை பார்க்குற, எதுக்கு உனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேலையெல்லாம்? இப்படி சொன்னா நான் எப்போ உங்களை மாதிரி முதலாளி யாருது? அது சரி, நான் இந்த தியேட்டர் லீஸுக்கு எடுத்தே 6 மாசம்தான் ஆகுது. நீ அதில் 4 மாசமாத்தான் ஆபரேட்டர் வேலை பார்க்குற. 72 வாட்டி அட்வான்ஸ் மட்டும் வாங்கிவிட்டேன். அப்பா அதுக்கு மேலே காசும் கிடையாது, உதவியும் பண்ண முடியாதுப்பா. ஒன்னா ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்கங்க. நீ என்ன பேச்சு பேசுற? நீ ஒரு முதலாளிகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உன் பேச்சும் சரியில்லை, உன் முறையும் சரியில்லை. என்னால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட அம்பு விட்டு காசு கிடையாது. பண்ணிச்சுக்கோங்க முதலாளி. அதெல்லாம் முடியாதப்பா. முதலாளி, நீங்க உதவி பண்ணாம எனக்கு யார் முதலாளியும் உதவி பண்ண போறா? அப்படியா? ஒரு தொழிலாளிக்கு முதலாளி தான் உதவி பண்ணணுங்கிற. என்னடா பார்த்துட்டு நிற்கிற? பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து லிங்கத்துக்கு.
அங்கிட்ட என்னம்மா சத்தம்? ஒண்ணும் இல்லப்பா. பூனை. இங்க என்ன பண்றீங்க? கீழே அப்பா இருக்காரு. பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா ஒன்றும் ஆகாது. மார்கழி மாசத்துல காலங்காத்தால பனி குளிர் இதெல்லாம் எதையும் ரசிக்காம தூங்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு. சும்மா இருங்க. நீங்க வருவீங்கன்னு காலங்காத்தால கோலம் போடுற சாக்குல வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வரவே இல்லை. வெயிட் பண்ணி பனி இல்லை, ஒரே தலைவலி. அதான் வந்து படுத்துட்டேன். தலைவலி தானே? நான் பிடிச்சி விட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ஆமா, அப்பா கீழே இருக்காரு, நீங்க எப்படி மேலே வந்தீங்க? அப்படி கேளு. உங்க வீட்டுக்கு பின்னாடி கட்டிருக்கிற மாடெல்லாம் விளக்கிக்கிட்டு மதில் சுவரை தாவி பைப்பெல்லாம் பிடிச்சி ஏறி பால்கனியில எட்டி குதிச்சு இதோ இந்த கதவை உடைச்சிக்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன். பெரிய வீரன் தான் சொல்லுங்க. இல்லையா பின்ன? உங்க அப்பா மட்டும் உன்னை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டும், உன்னை தூக்கிட்டு போயிட மாட்டேன். இரு, பேஜர் அடிக்குது, யாருன்னு பார்ப்போம். ஐயோ, யாரு? உங்க அம்மாவா? ஆமா, அம்மாவே தான். ஹோட்டல்காரன்ட்டு வட்டி வசூல் பண்ணிட்டு வர சொல்றாங்க. ஆனாலும் இப்படி ஒரு அம்மா பிள்ளையா இருக்க வேண்டாம். நான் ஒன்றும் அம்மா பிள்ளைலாம் இல்லை. நான் கிளம்புறேன், இல்லைன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க. பாத்தியா, வந்த வேலையே மறந்துட்டேன். எங்க கொஞ்சம் கண்ணை மூடு. கொன்னுடுவேன். இங்க பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ இது. இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வந்தேன். வரட்டுமா? ஏன்பா, பேயாழ்வார் கோயில் தெரு நம்பர் 20 இதானே? மங்கா. ஏங்க மங்கா, மானங்கட்ட பழம்.
ஹலோ, மங்கா வீடு இது? அந்த பக்கம். ఓహో నువ్వా ఏమి కావాలా ఇన్నా அரசே வந்திருக்கியா வாரண்ட் இருக்கா புதுசா சட்டம் வந்திருக்கு பொம்பளைங்களை விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக கூடாதுன்னு தெரியுமா லாஞ்ச கொடுக்கா ஏமிரா ஏமி காவாலா చెప్పు இன்ஸ்பெக்டரே ஏமி நாளைக்கு மறுநாள் உன் ஆருயிர் காதல முனிரத்னத்துக்கு தூக்கு, அது தெரியுமா? இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நீ மனசு வச்சா அவனை காப்பாற்ற முடியும். டேய் குரங்கு பையா, என்னக்கா போய் கப்பு காபி வாங்கிட்டு 2 பான் பறக்க வாங்கியா. சரிக்கா. மங்கா, நீ முனிரத்னம் கடைசியா கொள்ளையடிச்சிங்களே அந்த கேரளா பார்ட்டியோட தங்கம், அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதை நீ எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் கேஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி முனிரத்னத்துக்கு கொடுத்துருக்கிற தூக்கு தண்டனையை இன்னும் 2-3 வருஷ காலத்துக்கு தள்ளி போடலாம். இந்த பாரு இன்ஸ்பெக்டரே, முனிரத்னம் அவன் நேரில் கூட நம்ப மாட்டான். அவன் தங்கத்தை மறைச்சு வச்சிருக்கேடான் எனக்கு தெரியாது. நீ போய் சொல்ற. இது பாரு, நாளை மறுநாள் முனிரத்னத்துக்கு தூக்கு, அதை மறந்துடாத. எடுத்த காரியத்தை முடிக்காம நீ எப்படி தூங்க மாட்டியோ அதே மாதிரிதான் என் ரத்தனமும். அவனை யாராலையும் தூக்குல போட முடியாது. கண்டிப்பா தப்பிச்சிருவான். தப்பிச்ச நேரம் இங்க தான் வருவான். வந்தானா கேட்டு சொல்றேன் தங்கத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு. நீ உயிரோட இருந்தா மங்கா, காப்பி காவால இன்ஸ்பெக்டர்? தொலைஞ்சு போன பொருளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காம நான் விட மாட்டேன். நான் வரேன். வராதீங்க, இதெல்லாம் குடும்ப பொண்ணுங்க இருக்கிற வீடு. டே குரங்கு பையா, எங்க இருந்து அந்த காப்பியை வாங்கி அந்த அறிவு கட்டவனே மூஞ்சிய முகரைய பாரு தொங்க. காப்பியா காப்பி பெரிய இந்த காப்பியை வாங்கி அந்த நோ, நீங்க யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணணும். சட்டத்துக்கு புறம்பா என்னால் எதுவும் செய்ய முடியாது. மிஸ்டர் பாஸ்கர் தாஸ், இது என் ஆராய்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக ஒரு தூக்கு தண்டனை கைதியோட கைரேகையை எப்படி தர முடியும்? வாங்க அன்வர். என்ன பெருமாள், ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? இல்லையா அன்வர், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நம்ம தோஸ்த் என்ன சொல்கிறான்? யாரு? முனிரத்னமா? அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான், நீங்களும் விட மாட்டேன்றீங்க. எப்படி பெருமாள் விட முடியும்? 2 கோடி ரூபாய் தங்கம் அவன் கையில் சிக்கியிருக்கு. எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான், இடத்த சொல்ல மாட்டேங்கிறான். கண்டிப்பா தங்கம் ரத்னம் கிட்ட தான் இருக்கா? நிச்சயமா. சார் யாரு? வணக்கம். பாஸ்கர் தாஸ், கைரேகை நிபுணர். காதுல பூ வைக்கிறவரா? என்ன சார், மரத்தடியை விட்டுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டீங்க? என்ன பெருமாள், இதுல எல்லாம் கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நோ, அவர் ஜோசியம் பார்க்க வரல, ஏதோ ஆராய்ச்சி பண்றாராம். தூக்கு தண்டனை கைதிங்க கைரேகைகள்லாம் பார்த்து அவங்க ஆயுள் ரேகை எப்படி இருக்குது, எந்த ரேகைனால அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருக்குன்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலான்னு. ஓ, சப்போஸ்
அவன் ஒரு பொருளை எங்கேயாவது மறைச்சி வச்சுருந்தானா அதை எங்கே எப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனால் எந்த திசையில் இருக்குன்றத சொல்ல முடியும். பெருமாள், முனிரத்னத்தினுடைய கைரேகை வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். என்ன அன்வர்? பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ். த்ரீ நாட் டூ, போய் ரத்ன கைரேகை வாங்கிட்டு வாங்க. ஹலோ பெருமாளியா? ரத்னா, ரத்னா, ஜெயிலர் உங்கள்கிட்ட கைரேகை வாங்கிட்டு வர சொன்னார். சொல்லுங்க, அப்படியே பண்ணலாம். ஓகே, நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன். அவர்கிட்ட கொடுங்க. இது தூக்கு தண்டனை கைதியோட கைரேகை தானே? ஆமா. ஏன்? எப்போ தூக்கு? நாளைக்கு மறுநாள். சும்மா சொல்லாதீங்க சார். இந்த ரேகை உடையவருக்கு ஆயுசு 90. நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்க. இது ரத்னத்தோட கைரேகை தானே? ஆமாம். இப்போ நாளைக்கு மறுநாள் ரத்னம் சாக மாட்டார். எப்படி சொல்றீங்க? இதை நான் சொல்லலை, இவரோட கைரேகை சொல்லுது. கமல முனிவர் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணித்தான் நான் சொல்கிறேன். போற்றிடும் ஆயுள் ரேகை, பொங்கிடும் இதய ரேகை, காற்றிடும் விதியின் ரேகை, கங்கண வரையில் நாங்கும் ட்ரேற்றோடு முடிவில் சென்று தீங்கோரு தேக்கமில்லார் 120 நன்னாண்டு நோயின்றி வாழ்வார்தானே. புரியலையா? எவன் ஒருத்தனுக்கு ஆயுள் ரேகை தடை இல்லாமல் கங்கண ரேகை வரைக்கும் போதோ அவன் 120 வருஷம் வாழ்வான். இந்த கைதியோட ரேகை கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னதான் நீங்கள் அவரை தூக்கில் போட்டாலும் அவர் 90 வயசு வாழ்வார்.